ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சூப்பர் டேஸ்ட்டான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க, ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் 1/4 மூடி தேங்காய் பொடியாக அறுத்து அது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடியாக இது மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் நல்லா இதையும் வறுத்து எடுக்கணும். லைட் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், குழம்பும் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ தேங்காய் வறுத்ததுக்கப்புறமா அதே கடாயில் 1 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 1 லவங்கம் அதுவும் போட்டு நல்லா ட்ரையாக இதை வறுத்துருங்க. உங்களுக்கு சீரகம் வேணா கூட சீரகம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு அதே கடாயில் நம்ம குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நம்ம எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு ட்ரையாக அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுக்கணும். இப்போ நீங்கள் இதில் பட்டை லவங்கம் போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம், நான் போடலை. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் போட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. நான் சிக்கன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்யணும்னு சொல்லி இதுக்கு முதல்ல நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த கோலா உருண்டை செய்கிறது நான் இப்போ இதில் போடலை, அந்த லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் பார்த்து நீங்கள் கோலா உருண்டை நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதையும் அந்த விழுது இதில் ஊற்றிக்கோங்க. ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. இதோட உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு கூட செய்யலாம், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கோலா உருண்டை குழம்புக்கு சிக்கன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை உருண்டைகள்லாம் பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுக்கணும். இப்போது மசாலா பொருள் தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சு. அந்த விழுதையும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இந்த குழம்ப நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கோலா உருண்டைக்கு நான் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு இந்த கோலா உருண்டைகளை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்க போகிறேன். குழம்பு வைக்கும்போது சைடில் நம்ம இது மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். பொரிஞ்சு வச்சுட்டு பாருங்கள், சிம்மில் வச்சு இது பொரித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுக்கலாம். கோலா உருண்டை குழம்புக்கு தேவையான கோலா உருண்டை பொரித்து எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற குழம்புல தான் இந்த உருண்டைகளை போடணும். போட்டுட்டு குழம்பு ஒரு 2 நிமிஷம் இந்த கோலா உருண்டை போட்டதுக்கப்புறம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். இந்த குழம்போட ஜூஸ் இந்த கோலா உருண்டை குழம்புல இறங்கி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோலா உருண்டை கொஞ்சமாக போட்டு மீதி அப்படியே கூட சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இப்போ கொத்தமல்லி இலை தூவி இந்த குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சிக்கன் கோலா உருண்டை குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன் டைம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு வீடியோவை சந்திக்கலாம்.